அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதத்தின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் முதல் ஜும்ஆவில் நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதம் முஹர்ரம் தொடங்கி துல்ஹஜ்ஜில் நிறைவடைகிறது. ஆரம்பத்தையும் கடைசியையும் நாம் கவனிக்கிற பொழுது, ஆரம்ப மாதம் முஹர்ரம், அது ஒரு பெரும் தியாகத்திற்கு பின்னால் உருவான ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லனா துயரங்களை அடைந்து இதற்கு மேல் நாம் இந்த மண்ணில் வசிக்க முடியாது என்கிற ஒரு கட்டம் வருகிற பொழுது, தன்னுடைய நாட்டை துறந்து வீட்டை துறந்து பொருளாதாரங்களை விட்டு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான தியாகங்களை செய்து மதீனாவை வந்தடைந்த அந்த மாதம்தான் முஹர்ரமுடைய மாதம், வருடத்தின் முதல் மாதம். வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். அந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதமும் ஒரு பெரும் தியாகத்திற்கு பின்னால் வந்த ஒரு மாதம். நம்முடைய உம்மத்தின் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய, முன்னோடியாக இருக்கக்கூடிய ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடிய ஒரு மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். துல்ஹஜ் மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஒரு பெரும் முக்கியத்துவம் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக குடும்பத்தை ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துறந்தார்கள். பெற்ற மகனை அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார்கள். அல்லாஹ்விற்காக குடும்பத்தை, ஊரை, நாட்டை துறந்து ஹஸ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் தங்கினார்கள். இந்த பெரும் தியாகத்தின் விளைவாகத்தான் உண்டான மாதம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம். கவனிக்கிறோம், துல்ஹஜ்ஜினுடைய மாதம் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நல்லமல்களை விரும்புகிறான். இந்த மாதம் நிறைய நபர்களுக்கு கிடைக்காமல் நம்மை விட்டும் தப்பி சென்று விட்டார்கள். நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம். காலங்களில் ஆகச் சிறந்த காலமாக இருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே காலங்கள் 12 மாதங்களாக இருக்கிறது. அதில் 4 மாதம் சிறப்பானதொரு மாதம். அது என்ன 4 மாதம்? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். நம்மை பொறுத்தவரை ஒரு மாதம் மட்டுமே இஸ்லாமில் புனிதமான மாதமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தில். ரமதானுடைய மாதம் புனிதமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மாதம் நம்மிடத்திலே கவனம் பெற வேண்டும். இந்த மாதம்தான் காலங்களில் சிறந்தது. என்ன காரணம்? இந்த ஒரு மாதத்தை மையப்படுத்தி தான் இதற்கு முன்புள்ள ஒரு மாதத்தையும் பின்புள்ள ஒரு மாதத்தையும் அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான். அதுபோல நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய காலம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு பிரியமாக இருப்பதில்லை ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட. மற்ற காலங்களில் செய்தால் அதுவும் நல்லமல்கள் தான், அதற்கும் கூலி கிடைக்கும், அதுவும் அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை பெற்றுத்தரும், சந்தேகமில்லை. ஆனால் இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மாமின் அமலின் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய காலத்தில் நோன்பு மட்டுமே இங்கே கவனம் பெறுகிறது. ரமதானுடைய காலத்தில் என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். துல்ஹஜ்ஜை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அமலின் எந்த அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு அமலை செய்யுங்கள். எந்த அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது ஒரு அமலை செய்யுங்கள். அந்த அமல் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறது. அந்த அமல் இறைவனால் உங்களுக்கு பன்மடங்காக கூலி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சதகாவாக இருக்கலாம், நீங்கள் தொழக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம். குறிப்பாக ரொம்ப சுருக்கமாக நாம் விளங்கிக்கணும்னா, அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு கூடுதல் விஷயங்கள் இருக்க வேண்டும். சாதாரண நாட்களில் முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறோம்னா கூட 2 ரக்காத் நஃபில் தொழுகுங்கள்.
சாதாரண காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் தான தர்மம் செய்வோம்னு சொல்லி சொன்னால் இந்த 10 நாட்களில் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். ஏதாவது ஒரு அமலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன காரணம்? இந்த மாதம் அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய மாதம். அந்த அமல் இறைவனால் விரும்பப்படுகிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அமலின், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அஹப்பு இலல்லாஹ், அது அல்லாஹ்வின் பக்கம் பிரியமானது. இந்த ஹதீஸை சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு பிரியமானது என்று சொல்லுகிறீர்கள், ஜிஹாதை விடவான்னு கேட்டாங்க. ஜிஹாதை விட விருப்பமானதா? ஆம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சில அமல்கள் மட்டுமே இந்த மார்க்கத்தில் ஜிஹாதை விடவும் மிக பெரும் நல்ல பிரயோஜனத்தை தரக்கூடிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல். எல்லா அமல்களும் அல்ல, மிக குறிப்பிட்ட அமல்கள் தான் ரமதானுடைய நோன்பை போல, ரமதானுடைய காலத்தை போல துல்ஹஜ் மாதத்தினுடைய காலங்கள். அதே போல நாம் கவனிக்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடையாளமாக இந்த மாதத்தை பதிவு செய்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று சொல்லித் தருகிறான். இந்த ஷஆயிர் என்று சொன்னால் இறைவனின் அத்தாட்சி என்று பொருள். தொழுகை இறைவனுடைய அத்தாட்சி, நோன்பு இறைவனுடைய அத்தாட்சி, நாம் வைக்கக்கூடிய தாடியாகட்டும், நாம் அணியக்கூடிய தொப்பியாகட்டும், நாம் தொழுகக்கூடிய தொழுகையாகட்டும், இன்ன பிற அமல்களாகட்டும், இவையெல்லாம் இறைவனின் அத்தாட்சி. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. குர்ஆன்ல 5 இடங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷஆயிரல்லாஹ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த 5 இடங்களும் ஹஜ்ஜை சார்ந்து இருக்கிறது. எனவே தான் ஹஜ்ஜை அடைந்திருக்கக்கூடிய, ஹஜ்ஜை அடங்கி இருக்கக்கூடிய இந்த மாதம் அல்லாஹ்வின் பால் கண்ணியம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் அப்படியே ரமதானுடைய காலத்தோடு ஒப்பிட்டு இமாம்களால் பேசப்படுகிறது. ரமதான் கடைசி 10 பாக்கியமான ஒரு 10. அதே போல நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 பாக்கியமான 10. முத்தான 3 10கள் என்று சொல்லுவார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள். ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை கடைசி 10 நாட்கள், அந்த 10 நாட்களினுடைய இரவு சிறப்பான இரவு. 10 நாட்கள் நாம் தொடர்ந்து நோன்பு இருக்கிறோம். இரவு வணக்கங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் துல்ஹஜ் மாதத்திலே பகல் சிறப்பானது. ரமதானில் நீங்கள் 10 நாட்கள் தொடர்ந்து இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிற பொழுது ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ரினுடைய இரவாக இருக்கிறது. அந்த இரவை அடைந்து கொள்ளுகிற பொழுது 1000 மாதத்தை விட சிறப்பான ஒரு நாளாக, சிறப்பான ஒரு மாதமாக அந்த ஒரு இரவு நமக்கு தருகிறது. அந்த ஒரு இரவை ஹயாத்தாக்கணும்னா 1000 மாதம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். எப்ப? ரமதானுடைய காலத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் இருக்கிறது. அந்த 10 நாட்களில் ஒரு பகல் இருக்கிறது. அந்த பகல் பாக்கியமானது. எந்த பகல்? அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய பகல் பாக்கியமான பகல். அல் ஹஜ்ஜு ஹுவல் அரஃபா, ஹஜ் தான் அரஃபா. அரஃபாவுடைய மண்ணில் ஒரு நொடியேனும் ஒரு ஹாஜி இஹ்ராம் கட்டிய நிலையில ஹஜ்ஜை நிய்யத் செய்த நிலையில் கால் பதித்தால் ஹஜ் கூடிவிடும். அந்த பகலில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை வழங்குகிறான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு. எனவே அந்த பகல் பாக்கியமானது. அந்த பகல்ல நாம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கண்டிருக்கக்கூடும் மஹ்ஷர் மைதானத்தை போல இருக்கு. எல்லா மக்களும் ஆங்காங்கே நின்று அல்லாஹ்விடத்திலே கதறி அழுது பாவ மன்னிப்பு கேட்டு துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிலே அரஃபா மைதானத்தில் அரஃபாவுடைய நாள் பாக்கியமானது என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம தான் ஹஜ்ஜுக்கு போகலையே, நாம் தான் வீட்டில் இருக்கிறோமே, நமக்கு என்ன பாக்கியம் கிடைத்துவிட போகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய நாளில் நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நோன்பு கடந்து விட்ட ஒரு வருடம், எதிர்வரக்கூடிய ஒரு வருடம்.
2 வருடத்திற்கான பாவ மன்னிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறோம். ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து துவா செய்கிறாங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருகிறான் என்று சொன்னால், நீங்கள் அதே அரஃபாவுடைய நாளில் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பள்ளிவாசலில் இருந்து துவா செய்கிற பொழுது இறைவன் ஏன் பாவ மன்னிப்பு தரமாட்டான்? அங்க இருக்கிற அதே அல்லாஹ் தான் இங்கேயும் இருக்கிறான். அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் அல்லாத மற்ற அனைவரும் நோன்பு நோற்பது ஆகச்சிறந்த ஒரு நோன்பு. அந்த நோன்பை நோற்ற நிலையில் நாம் இறைவனிடத்தில் கையேந்துகிற பொழுது அல்லாஹ் பாவ மன்னிப்பை தருவதோடு கடந்துவிட்ட ஒரு வருடத்தினுடைய பாவம் இனி வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த அமல்கள் எல்லாம் வெறுமனே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு. அந்த சிறப்பின் வெளிப்பாடு தான் அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாள் வேறு என்ன சிறப்பு இருக்கிறது பார்க்கிறோம். உதுஹியா, குர்பான். நம்முடைய விளக்கத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்பானியினுடைய அமல் இந்த மண்ணில் செய்யப்படக்கூடிய ஆகச்சிறந்த அமல். ஒரு பெரும் சட்டத்திட்டங்கள் அதை சுற்றி இருக்கிறது. பெரிய சிறப்புகள் அந்த அமல்களை சுற்றி இருக்கு. ஒரு மனிதன் அந்த குர்பானியினுடைய பிராணியின் கழுத்தில் கத்தியை வைத்து அல்லாஹுக்காக வேண்டி அதை அறுக்கிற பொழுது கத்தி அந்த பிராணியின் கழுத்தை அறுத்து அதனுடைய இரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்பாக அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஆட்டின் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை நன்மையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்படி ஏராளமான சிறப்புகள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி முற்பட்ட பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கிய அமல்தான் இந்த உதுஹிய்யா. இந்த அமல் செய்யப்படக்கூடிய காலம் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். அதே போல அரஃபா, அதே போல உதுஹிய்யா, இப்படி ஏராளமான நாட்கள், ஏராளமான சிறப்புகள். அதற்கு மேல் நாம் பார்க்கிறோம் தக்பீருடைய நாட்கள். தக்பீருடைய நாட்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத். குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் வதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். இமாம்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் தக்பீரினுடைய நாட்கள். அரஃபா இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை துவங்குகிறது. வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொடங்கி செவ்வாய்க்கிழமை அஸ்ர் வரை தக்பீர் சொல்லுவது வாஜிபான ஒரு அமல். இந்த தக்பீர் கடமையாக்கப்பட்ட ஒரு தக்பீர். தனியாக தொழுதாலும் சரி, இமாமுக்கு பின்னால் தொழுதாலும் சரி, கலாவாக தொழுதாலும் சரி, வீட்டில் தொழுதாலும் சரி, பள்ளியில் தொழுதாலும் சரி, எங்கு தொழுதாலும் இந்த தக்பீர் சொல்லுவது வாஜிப். தக்பீர் தானே என்று கடந்து விட முடியாது. தக்பீருக்கு இருக்கக்கூடிய சிறப்பை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் பல ஜுமாக்கள் நமக்கு தேவைப்படும். நல்ல அமல்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு சிறிய தஸ்பீஹும் கூட உங்களுடைய சொர்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமல்களாக மாறிவிடக்கூடும். ஒரு சின்ன அமல் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கிறது? இந்த அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு கியாமத் வரை மாறாத மறையாத நிலையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அல்லாஹ் அக்பர் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அல்லாஹ் அக்பர் தான். காலங்கள் மாறலாம், நாம் மறிக்கலாம், நம்முடைய வாரிசுகள் வரலாம். காலங்கள் மாறினாலும் உலகங்கள் மாறினாலும் கூட அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், பெரியவன் தான். துன்யா வந்தாலும் இருந்தாலும் அணிந்தாலும் அல்லாஹ் பெரியவன். மகத்துவமான வார்த்தை என்பதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். மகத்துவமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த தஸ்பீஹ் சொல்லுவது கடமையாக்கப்பட்ட நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை இந்த மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் பெற்றிருக்கிறது. நாம் இதை பாக்கியமாக கருத வேண்டும். மிக சாதாரணமாக இந்த சமுதாயம் இந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கிறது. ரமலான் வந்துச்சுன்னா பிறை பார்க்கப்பட்டால் பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்கிறோம். அந்த முக்கியத்துவம் ஏனோ மற்ற நாட்களுக்கு வருவதில்லை. இமாம்கள் ரமலானுடைய காலத்திற்கு நிகராக இதை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், நிஅமத்துக்கள் நிறைய வழங்கப்பட்டிருக்கும் இறைவனால் எதையும் நினைச்சு பார்க்க மாட்டான், எதையும் நினைக்க மாட்டார்கள். அந்த நிஅமத் அவர்களை விட்டும் பிடுங்கப்பட்டதற்கு பின்னால் அதை நினைத்து அழுது புலம்புவார்கள். எந்த பிரயோஜனமும் இருக்கா? கடந்த 23, 22 தேதிகளுக்கு முன்பதாகவெல்லாம் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. 100, 103, 104, 106 டிகிரி வரைக்கும் வெயிலினுடைய தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. வெளியே செல்ல முடியவில்லை, சின்ன காற்று இல்லை, வீட்டில் பகல் நேரங்களில் உள்ளேயும் இருக்க முடியவில்லை, வெளியவும் இருக்க முடியவில்லை. கடுமையான அதான் மக்கள் எல்லாம் வெப்பத்தால் மிக கடுமையாக சிரமப்பட்டு கொண்டு. ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். ஒரு மழை
பெய்தால் நன்றாக இருக்கும் பேசிக் கொண்டிருந்தோம். மழை பெய்ய ஆரம்பித்தது, கால சூழ்நிலை மாறியது. அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுத்தான். மழை பெஞ்சு ஒரே நசநசன் இருக்கு, கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா இருக்குங்கிறான். அல்லாஹ் கொடுக்கிறான் நியமத், அதை நம்மால் அனுபவிக்க தெரியவில்லை. நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் சுவாச கோளாறுகள் ஏற்படுகிற பொழுது ஆக்சிஜன் சிலிண்டர்களை காசு கொடுத்து வாங்கும் பொழுதுதான் மூச்சின் அருமை தருகிறது. சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு சாப்பிட முடியாத ஒரு சில நபர்கள் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பாங்க. அல்லாஹ் உப்பினுடைய நியமத்தை எடுத்துக்கொண்டான். நிறைய நபர்கள் 100-90 பேத்துக்கு சுகர் இருக்குது. தாங்கள் குடிக்கக்கூடிய தேநீரில் ஒரு சொட்டு சர்க்கரை உள்ளே போட்டு குடிக்க முடியாது. மனம் ஆசைப்படும், உடல் ஒத்துழைக்காது. இத்தனை நாள் நல்ல விதமாக நாம் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது ஏன் அதை நினைத்து பார்க்கவில்லை? எதற்காக சொல்லுகிறோம்னா, அது போன்ற ஒரு நல்ல நியமத்து தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இதை ஒரு நியமத்தாக நாம் நினைப்பதில்லை. இதை ஒரு நியமத்தாக நினைப்பதில்லை. இந்த 10 நாட்கள்ல இந்த சமுதாயம் செய்யக்கூடிய நல்லமல் என்ன என்று பார்க்கிற பொழுது, குர்பானை கொடுப்பதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் தேடி சந்தையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். சந்தைக்கு போய் குர்பானைக்காக வேண்டி ஆடு மாடுகளை வாங்குவது அல்ல இபாதத் என்பது. அந்த பிராணியிலிருந்து அல்லாஹ் நம்மிடத்தில் வெளிப்பட எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்று பார்க்கிற பொழுது நம்முடைய இரையச்சம் தான். தொழுகையை விட்டு ஊரூராக சுத்தி கொண்டிருக்கிறோம். ஃபரதான அமல்களை விட்டு தொழுகைக்கு தராத முக்கியத்துவம் நம்மில் பலரும் குர்பானியினுடைய பிராணிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது அமல் என்பதில் சந்தேகமில்லை, வாஜிபு கட்டாயம் என்பதில் சந்தேகமில்லை, நமக்கு பயன் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் அசலான விஷயம் இங்கே விடப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்பானியினுடைய பிராணிக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் கொடுக்க வேண்டும். ரமதானுடைய மாதங்களில் பள்ளிவாசலுக்கும் இபாதத்திற்கும் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்தை போல ஏனைய எல்லா காலமும் கொடுக்க வேண்டும். அதற்கு நிகரான சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை சிறப்புகள் இருக்கிறது! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை கொண்டு ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் ஒருபோதும் நோன்பை விட்டதில்லை. துல்ஹஜ் பிறந்துருச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நாட்கள் முழுமையாக நோன்பு வைப்பார்கள். நம்மை பொறுத்தவரை நோன்புன்னு சொன்னா அது ரமதானை தவிர ஏனைய எந்த காலங்களிலும் அவ்வளவு எளிதாக நாம் நோன்பு நோற்று விடுவதில்லை. என்ன காரணம்? ஏன் நோன்பு வைக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் தியாகத்திற்கு பின்னால் கொடுத்த குர்பானி தான் அந்த குர்பான். அதே போல 9 நாட்கள் நோன்பிருந்து ஒரு தியாகத்தை செய்து அதற்கு பின்னால் நாம் நம்முடைய குர்பானியை வெளிப்படுத்தும் பொழுது அது தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஏராளமான சிறப்புகள் இந்த மாதங்களுக்கு இருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இந்த நிஅமத், இந்த அருள் கொடை நம்மால் முழுமையாக பயன்படுத்தப்படுவதில்லை. இமாம்களாகட்டும், சஹாபாக்களாகட்டும், ஏனைய பெரியவர்களாகட்டும் இந்த மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்திய வரலாறுகள் நமக்கு முன்னால் ஏராளமாக இருக்கிறது. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய முஃப்தியாக இருந்தார்கள், காசியாக இருந்தார்கள். அவர்கள் 20 வருடத்திற்கும் மேலாக காபாவில் இழ்திகாஃப் இருந்திருக்கிறார். மக்காவினுடைய முஃப்தி, கருப்பு நிறமுடையவர், நிறைய வியாதிகள் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு பெரும் கல்விமானாக மக்காவில் வலம் வந்தார்கள். 1 அல்ல 2 அல்ல 20 வருஷம் காபாவில் இழ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆயுட்காலத்தில் கிட்டத்தட்ட 70 தடவை ஹஜ் செய்திருக்கிறார்கள். உள்ளூர்வாசி இல்ல, 70 தடவை அவர்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை பற்றி எழுதப்படும் பொழுது இப்படி சொல்லப்படுகிறது, அரஃபாவில் நீங்கள் 70 வருஷம் இருந்திருக்கிறீர்கள், 70 தடவை ஹஜ் செஞ்சிருக்கிறீங்க, 70 தடவை அரஃபாவில் இருந்திருக்கிறீர்கள், என்ன துஆ கேட்டீர்கள் என்று கேட்டப்பட்ட பொழுது ஹஸ்ரத் அத்தா இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் அற்புதமாக, ஒவ்வொரு ஆண்டும் அரஃபா மைதானத்தில், யா அல்லாஹ், என்னை இந்த அரஃபாவில் தங்குவதை இது கடைசி வருடமாக ஆக்கிவிடாதே என்று நான் துஆ செய்து கொண்டிருந்தேன். 1 அல்ல 2 அல்ல 70 வருஷம் நான் துஆ செய்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு சலிப்படைந்து விட்டது.
கடைசி வருஷம் நான் கேட்கவில்லை அல்லாஹ்விடத்தில் அடுத்த ஆண்டு நான் இருக்க வேண்டும் என்கிற துஆவை 70வது வயது 70வது வருஷம் நான் நிறுத்தினேன். அடுத்த ஆண்டு என்னுடைய பயணத்தின் கடைசி ஆண்டாக மாறிவிட்டது. அதற்கு நடுவில் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரணிக்கவும் செய்கிறார். இப்படியாக இமாம்கள் சஹாபாக்கள் இந்த ஆண்டை, இந்த மாதத்தை, இந்த அரஃபாவுடைய நாட்கள் போன்ற சிறப்பான நாட்களை ஏராளமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறார். நாம் இது மாதிரியான சிறப்புகளை முதலில் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. தொழுகை என்று சொன்னால் ஃபர்து, நோன்பு என்று சொன்னால் ரமதான், தான தர்மங்கள் என்று சொன்னால் சதகா, துல்ஹஜ் வந்தால் குர்பான். இப்படியாக நம்முடைய அமல்களை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக நாம் சுருக்கிக் கொள்ளுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை மீண்டும் நாம் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். மா மின் அய்யாமின் அஹப்பு இலல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் இந்த முதல் 10 நாட்களில் நீங்கள் அதை செய்கிற பொழுது அந்த அமல் இறைவனால் நேசிக்கப்படுகிறது, ஜிஹாதை விட நேசிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் சென்று போர் செய்து உங்களுடைய உயிரை தியாகம் செய்தாலும் கூட அதை விட சிறப்பான ஒரு நாள் இந்த நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல். இந்த அமல் ஜிஹாதை காட்டிலும் சிறந்தது. அமல்களில் நாம் சற்றே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிற பொழுது அவர்கள் இரவு நேரங்களில் இஷாவிற்கு பின்னால் தக்பீர் கட்டினால் சுபுஹ் வரை நிற்பார்கள், தொழுகையிலேயே நின்று கொண்டிருப்பார். இபாதத்தில் முன்னோர்கள் அந்த அளவிற்கு தேட்டத்தோடும் ஆர்வத்தோடும் இருந்திருக்கிறார். நாம் நம்முடைய அமல்களை சற்றே எடை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அமல்கள் விஷயத்தில் மிக பெரும் பின்னடைவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹஜ், இந்த மாதத்தினுடைய பெயர் என்ன? துல் ஹஜ், ஹஜ் உடைய மாதம். ஹஜ்ஜிற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு மத்தியில் எத்தனை நபர்களுக்கு இருக்கிறது? எத்தனை நபர்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள்? இந்த மண்ணில் உடல் ரீதியான வணக்கமும் பொருள் ரீதியான வணக்கமும் ஒன்று சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு அமல் என்றால் அது ஹஜ். தொழுகை என்பது உடல் ரீதியான அமல், அதற்கு காசு பணம் தேவையில்லை. உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொழுகை கடமை, தொழுகலாம். நோன்பு உடல் ரீதியான அமல், ஜகாத் பொருள் ரீதியான அமல், குர்பான் பொருள் ரீதியான அமல். ஹஜ் என்பது அதுல உடல் வணக்கமும் இருக்கிறது, பொருளாதாரம் சார்ந்த வணக்கமும் இருக்கிறது. எனவே ஹஜ் ஆக பெரும் கடமை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே சொன்னதை போல நம்மை பொறுத்தவரை இபாதத்துடைய விஷயத்துல ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்தை தாண்டி யாரும் வெளியே வருவதில்லை. என்ன வட்டம்? ஹஜ்ஜுன்னு சொன்னால் அது செல்வந்தர்களுக்கான அமல். செல்வம் இருந்தால் ஹஜ் கடமை என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய எல்லா நபர்களும் செல்வந்தர்களும் இல்லை. செல்வந்தர்கள் அனைவரும் ஹஜ் செய்வதும் இல்லை. அடுத்த வருஷம் பார்க்கலான்னு தள்ளி வச்சு கடைசி வரை நம்மால் செய்ய முடியாமல் போன அமல்களில் மிக முக்கியமானதாக நிறைய நபர்களுக்கு ஹஜ் மாறிவிட்டது. இங்கே நிய்யத்து தான் அடிப்படையாக இருக்கிறது. செல்ல வேண்டும் என்கிற தேட்டமும் ஆசையும் நோக்கமும் எவருடைய மனதில் நிறைந்து விட்டதோ அல்லாஹ் அழைக்கிறான், அவர்கள் செல்லுகிறார்கள். ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுதெல்லாம் இந்த விஷயத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மண்ணில் 800 வருடங்கள் அரசர்களாக ஆட்சி செய்த நிறைய ஆட்சியாளர்கள், முஸ்லிம்கள், முகலாய பேரரசர்கள் ஒருவர் கூட ஹஜ் செய்யவில்லை. ஒருவர் கூட ஹஜ் செய்யல. இந்த மண்ணில் ஒருவர் கூட, ஒரு முகலாய பேரரசர்கள் கூட ஹஜ் செய்யவில்லை. ஏன்? காசு இல்லையா? பணம் இல்லையா? நிய்யத்து இல்லை. நாம் செல்ல வேண்டும் என்கிற தேட்டம் அவர்களுடைய மனதில் இல்லை. அதே போன்று நாமும் வாழ்ந்து மரணித்து விடக் கூடாது. ஒரு முஃமினுடைய உயிர் அவனுடைய உடலிலிருந்து கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய கண்கள் ஒருபோதும் காபாவை பார்க்காமல் கைப்பற்றப்பட்டு விடக் கூடாது என்பதிலே முஃமின்கள் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். 10 லட்சம் இருந்தால் தான் போக முடியும்னு நினைச்சீங்கன்னா 10 லட்சம் இருந்தால் தான் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். என்னுடைய கையில காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் என்னுடைய இறைவன் என்னை ஹஜ்ஜின் பால் அழைப்பான், நான் செய்வேன், செல்லுவேன் என்கிற உறுதி யாருடைய மனதில் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜின் பால் அழைக்கப்படுகிறார்கள். கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அல்லாஹுடைய பொறுப்பு. எந்த விதமான துணையும் இல்லாமல் மண்ணிலிருந்து விண் வரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். என்ன பொருளாதாரம் இருந்தது? மேராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் பால் உயர்த்தப்பட்டார்கள். பூமியிலிருந்து வானம் வரை நபியை உயர்த்திய அதே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கையில காசவனம் இல்லாம ஏன் நம்மை இங்கிருந்து காபாவிற்கு கொண்டு சேர்க்க முடியாது என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும்.
இப்போ எப்படி காலம் மாறிடுச்சுன்னா 10 லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகிறத விட 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி உம்ராக்கு செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் காபாவை பார்த்து விட்டோம், கடமை முடிந்தது என்கிற சிந்தனையிலே இந்த சமுதாயம் சமகாலத்தில் அதிகமாக ஈடுபட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, வசதியும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது. கணக்கு போடுறான். துனியாவில் எல்லாவற்றையும் கால்குலேஷனோடு கணக்குகளோடு பார்க்கக்கூடிய அந்த மனிதர் ஹஜ்ஜையும் கணக்கு போட்டு பார்க்கிறார். 7 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போகிறத விட 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் நிம்மதியாக உம்ராக்கு போயிட்டு வந்தா கணக்கு நேரு 2 லட்சம் ரூபா லாபம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மக்காவை பார்த்துட்டான். மக்காவை பார்ப்பதோ காபாவை பார்ப்பதோ ரவுலாவில் சென்று சலாம் சொல்லுவதோ அல்ல நோக்கம் என்பது. அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல்தான் ஹஜ். இந்த மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் நம்மால் செய்ய முடியாது. நியத்து வேண்டும், ஆசை வேண்டும், தேட்டம் வேண்டும். இந்த மாதம் அதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட புனிதமான மாதம் தெரியுமா இந்த மாதம்? இந்த மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தின் எல்லா கடமைகளையும் நம்மால் முழுமையாக ஒரு சேர செய்ய முடியும். கலிமா அதிகமாக சொல்லுங்கள். தொழுகை இஸ்லாத்தின் கடமை, தொழுக முடியும். நோன்பு கடமை இருக்கிறது, நம்மால் நோன்பு நோக்க முடியும். ஜகாத் இந்த காலத்தில் கொடுத்தாலும் ஜகாத்து தான், ஜகாத்தை கொடுக்க முடியும். ஹஜ் இந்த மாதத்தில் செய்ய முடியும். குர்பான் இந்த மாதத்தில் மட்டுமே கொடுக்க முடியும். இப்படி இஸ்லாத்தின் எல்லா கடமைகளையும் ஒரு சேர செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த மாதத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். கவலை என்னன்னு சொன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மனங்களில் மாற்றத்தை தந்தருள்வானாக. ஹஜ்ஜின் மீதான தேட்டத்தை, உம்ராவின் மீதான ஆசையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மனதில் நிரந்தரமாக தந்தருள்வானாக. அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத ரௌலத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ராத்தின் மர்ராத்தின் மிராரம் வ தக்ராரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.